கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன் இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் இந்த வேத வசனத்தை நாம் பிடித்து கொண்டு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை வைத்து, இந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பி இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலை. நம்ம நம்பி இருக்கிற காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல. நம்ம நம்பி இருக்கிற ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கல. எங்கே போனாலும் நம் தோல்வியோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நம்பி இருக்கிற காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறது? நம்ம நம்பி இருக்கிற காரியத்தில் ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை தரமாட்டுக்காரு? நம்ம நம்பி இருக்கிற காரியத்தில் ஏன் ஆண்டவர் ஒரு சுகத்தை தரமாட்டுக்காரு என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும், பிரியமானவர்களே, அதற்காக நாம் துக்கித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. இப்போ நாம் நம்பி இருக்கிற, நம்ம எதிர்பார்த்திருக்கிற, நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாக முடிவுண்டு. ஒருவேளை பிள்ளைங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பு காரியங்களாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம். இப்படி நாம் அநேக காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம். வேதம் சொல்லியாச்சு, நிச்சயமாக முடிவுண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. சில நேரங்களில் நாம் நம்பி இருப்போம், இந்த காரியத்தில் நம்ம எப்படியாவது ஜெயம் பெறலாம், ஜெயம் பெற்று விடுவோம் என்று சொல்லி நம்பி இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தோல்வியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை ஏற்படலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி? ஏன் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கல, ஒரு காரியத்தில் முடிவு கிடைக்கல? இப்படி கூட சொல்லலாம், ஒரு பலவீனத்தில் நாம் அதிக நாள் ஆண்டவரோடு போராடி கொண்டு இருப்போம். அந்த போராட்டத்தின் மத்தியில் நமக்கு சுகம் கிடைக்காம இருக்கலாம். இல்லை ஒரு ஸ்தோத்திரம், வீட்டின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். இல்லை நீதிமன்றத்தில் வழக்கின் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவேளை நமக்கு ஜெயம் கிடைக்காம, ஒருவேளை நாம் நம்பி இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்காம நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை இருப்பீர்கள் என்று சொன்னால், தோல்வியை சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, நிச்சயமா நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகவே போகாது. ஆனாலும் ஏன் நம்முடைய காரியத்தில் இன்னும் ஆண்டவர் பதில் தரவில்லை? ஏன் ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் இன்னும் ஒரு ஜெயத்தை தரவில்லை என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதே வேத பகுதியில் சொல்லுகிறது, நமக்கு உண்மையாகவே முடிவு வரணும், நம்முடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது, நமக்கு சாதகமான காரியங்கள், நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய பிள்ளைங்களுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் அதற்கு முன்பாக நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திரம், நிச்சயமாக முடிவுண்டு, ஒரு காரியத்தில் நிச்சயமாக முடிவுண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதே நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில், நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார், நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. முதலாவது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அநேகர் எதனால் தீட்டுப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தால்,
போஜனத்தினால் தீட்டுப்படுகிறார்கள். ஆரம்ப நாட்களிலே அங்கே ஸ்தோத்திரம் ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனிகளை சாப்பிட்டது நிமித்தம் அங்கே ஸ்தோத்திரம் தீட்டுப்படுகிற ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அங்கே ஸ்தோத்திரம் எல்லாம் கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாத தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே ஏவாள் தோன்றி ஆண்டவரே இன்று வரைக்கும் ஏவாள் தோன்றி இன்று வரைக்கும் இன்னைக்கு அநேக நம் ஆகாரத்தினாலே தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் போஜன பிரியராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த போஜன பிரியத்திலிருந்து தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமாம். ஸ்தோத்திரம். அப்போ சில நேரங்களில் நாம் சில வீடுகளுக்கு போகிறது நிமித்தம் அங்கே உண்ணுகிற உணவின் நிமித்தம் நாம் தீட்டுப்படுகிற காரியங்களை எங்கள் கர்த்தர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம போஜன பிரியராய் இருக்கக்கூடாது. அவருடைய ஆகாரத்தை நீங்கள் நல்லா பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகாரம் கொடுக்கிறவர்கள் உண்மையாகவே நம்மளை நேசித்து கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ நேசித்து கொடுக்கிறவர்களா என்று பார்ப்பதற்கு நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கணும். அப்போ போஜன பிரியனாய் இருக்கிறவர்கள்ட்ட பார்க்கும்போது பொறுமை இருக்காது. ஏதாவது கிடைச்சா போதும், நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று சொன்னால் முதலாவது இங்க சொல்ல காரியம், போஜன பிரியராய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. ஸ்தோத்திரம். 2வது காரியம், நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும். இன்றைக்கி எத்தனையோ பணக்காரங்க முன்பு வந்த கொரோனா வியாதினால் அவர்களை இன்று நாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அப்போ 2வது ஒரு காரியத்தை எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஐஸ்வர்யனாக நீ என்ன செய்யாத, ஆசைப்படாத. ஐஸ்வர்யவான் எங்கே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, 2 பேர், ஒரு தரித்திரன், ஒரு ஐஸ்வர்யவான், 2 பேரும் மரித்து போனார்கள். தரித்திரன் அங்கே தேவனுடைய ஸ்தோத்திரம் அங்கே சன்னிதானத்தில் இருந்ததை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானோ நரகத்தில் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அதனால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவனாக நீ என்ன செய்யாத, ஆசைப்படாதே. முதலாவது காரியம் போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. 2வது காரியம் ஆசைப்படக்கூடாது. யாராக ஆக வேண்டும், ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஐஸ்வர்யவனாக நாம் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அப்போ பாருங்க, மற்றவர்களுடைய பொருட்களை நாம் அபகரிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதுவும் திக்கற்றவர்களுடைய, இன்றைக்கி நம்ம அநேக ஆட்களை நாம் பார்க்கலாம். தாம்பரத்தில் நான் ஒரு நபரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட நபர் என்று சொன்னால், யாருமே இல்லாதவர்கள், அவர்களை அடித்தால் கூட கேட்பதற்கு ஆள் இல்லாத நபர் என்று சொன்னால் அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கிற ஒரு மகனாய் அங்கே பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அப்படி அபகரிக்கிறவர்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களா என்று சொன்னால் பிரவேசிக்க மாட்டார்கள். வேறு அப்போ 3வது காரியத்தை சொல்லுகிறது, நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்கிற எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. உண்மையாகவே நம்முடைய காரியத்தில் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், முதலாவது நாம் போஜன பிரியராய் இருக்கக்கூடாது. 2வது ஐஸ்வர்யனாக ஆசைப்படக்கூடாது. 3வது மற்றவர்களுடைய பொருட்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அபகரிக்க கூடாது. ஸ்தோத்திரம். அங்கே அபகரிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை தருவார். 3வது இங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்,
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடொரும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இடு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பாருங்க, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை யார் மேல வைக்கக்கூடாது என்று சொல்லி, யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நம்ம அநேக சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். என்ன காரியங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களை பார்த்து இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லலாம், அவனை பாரு சோத்திரம், ஒன்றும் இல்லாமல் வந்தான், இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பங்களா வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், நிலங்கள் வாங்கிட்டான், நல்ல வசதியாக இருக்கான், அவங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை குறித்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை அவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். நாம் பேசுகிற நபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்களா? அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய மனது அவர்கள் மேலே நாம் என்ன செய்யக்கூடாதா? வைக்கக்கூடாது என்று சொல்லி இங்கே தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, நம்முடைய இருதயம் பாவிங்கள் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யார் மேலே பயத்தோடு இருக்கணும்னு சொன்னால், நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். அப்போ இந்த 4 காரியத்தில் நாம் ஸ்தோத்திரம், 4 காரியத்தை நாம் செய்யும்போது, முதலாவது காரியம் போஜன பிரியனாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி போஜன பிரியனாக இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கி அந்த காரியத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். 2வது, ஐஸ்வர்யனாக ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தில் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 3வது, உங்களுக்குள்ளே அபகரிக்கும் எண்ணம் இருக்குன்னு சொன்னால் அதை விட்டு நீங்கள் விலக வேண்டும். 4வது, பாவிகள் மேலே பொறாமை, ஒருவேளை நீங்கள் பொறாமை பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும்போது நீங்கள் சொல்லப்பட்ட வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நிச்சயமாக முடிவு வரணும்னா, உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த 4 காரியத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். போஜன பிரியத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் ஆகும் வேண்டும் என்ற ஆசையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்கும் எண்ணத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். பாவிகள் மேல பொறாமைப்படாமல் கர்த்தர் மேல பயத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த திருவசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே திருவசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நான் நம்பியிருந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்திருந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வரவில்லை, நான் தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இவர்கள் துக்கித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் சொன்ன வேத வசனத்தின்படியாய் இவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு ஆண்டவரே இந்த எண்ணங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீங்கள் கடைசியாக சொன்ன வேத வசனம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற என் ஆண்டவர் நீர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.